அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் டிசீஸ் பாயிண்ட் ஆஃப் 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்ப்போம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், விச் கண்ட்ரி பிகேம் தி 107th மெம்பர் ஆஃப் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஐஎஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒன் வேர்ல்ட் ஒன் கிரிட் அப்படிங்கிற கான்செப்டுக்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த ஐஎஸ்ஏ அப்படிங்கிறது. 2015 வந்திருக்கும். ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு குருகிராம் ஹரியானால இருக்கு. ஸோ இதில் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் கண்ட்ரிஸ் எல்லாருமே இதில் மெம்பர்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. அதாவது பிட்வீன் கண்ட்ரிஸ் லைங் இன் பிட்வீன் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், தோஸ் கண்ட்ரிஸ் ஆர் பிகமிங் மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன். சரியா? ஸோ அந்த அளவில் 107வது மெம்பராக யார் வந்திருக்காங்கன்னா, மோல்டோவா அப்படிங்கிற கண்ட்ரி ரீசன்ட் மெம்பராக வந்திருக்காங்க. அடுத்தது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் யசோதா ஏஐ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. It is an AI literacy program for women to enhance digital inclusion and empower them in areas of cyber security அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி யசோதா ஏஐ அப்படிங்கிறது ஏஐ லிட்ரஸி ப்ரோக்ராம் விமன், அதுதான். ஓகேவா? ஸோ எதுக்காக அப்படின்னா விமன் எம்பவர்மெண்ட்காக ஜென்ரலாக அவங்களோட சேஃப்டி எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும் அதில், விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற டேர்முக்கு கீழே. ஸோ இட் இஸ் அன் இனிஷியேட்டிவ் ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட். சரியா? நாட் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். என்ன கேட்டிருக்காங்க? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஒன்லி கரெக்ட். ஓகேவா? அடுத்தது, as per the Niti Aayog report, unlocking at 200 billion opportunity electric vehicles in India, what is the target for EV sales by 2030 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 2030க்குள்ள எவ்வளோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை நம்ம செல் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ 30% ஆஃப் டோட்டல் வெஹிக்கிள் சேல்ஸ். அதாவது இப்போ 100 வெஹிக்கிள்ஸ் நம்ம விற்கிறோம்னா அதில் 30 வெஹிக்கிள்ஸ் என்னவா தான் இருக்கணும்? எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸாக தான் இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம அவேர்னஸை கிரியேட் பண்ணி அடாப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Which Indian city has secured the highest rank in Global Artificial Intelligence City Index அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பெங்களூர் இந்த இதில் ஹையஸ்ட் ரேங்க் வந்திருக்காங்க. இந்தியாவிலேருந்து ஹையஸ்ட் ரேங்க் அரௌண்ட் 26. சரியா? லாஸ்டா, ஹூ ஆத்தர்ட் தி 2025 பயோகிராஃபி டைட்டில்டு எம்.எஸ். சுவாமிநாதன் த மேன் ஹூ ஃபெட் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பிரியம்பட ஜெயக்குமார் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.